சிறப்பு திருத்த பணி முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழகத்தில் நேற்று வெளியானது. அதன்படி மொத்தம் வாக்காளர்கள் 5.67 கோடி பேர்கள். இதில் ஆண்கள் 2.77 கோடி பேர்கள், பெண்கள் 2.90 கோடி பேர்கள், மூன்றாம் பாலினத்தார் திருநங்கைகள் 7,617 பேர்கள், 18 வயதிலிருந்து 19 வயதுடைய இளம் வாக்காளர்கள் 12.5 லட்சம் பேர்கள், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 4.63 லட்சம் பேர்கள், 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 3.99 லட்சம் பேர். சிறப்பு திருத்த பணியில் நீக்கப்பட்டவர்கள் 74.07 லட்சம் பேர்கள். வாக்காளர் பட்டியலிலிருந்து 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் 23 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபாலிடம் ராகுல் காந்தி கொடுத்து அனுப்பிய கடிதம். அந்த கடிதத்தில் ஆட்சியில் பங்கு, 32 தொகுதிகள், ராஜ்யசபா சீட்டு உள்ளிட்ட பல விஷயங்கள் இருந்துள்ளன. அதை படித்து பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த ஸ்டாலின் உடனடியாக கோபப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் விரும்பினால் கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என ஸ்டாலின் காட்டமாக தனது கருத்தை தெரிவித்துள்ளார். ரயில்களில் மது அருந்தினாலோ புகைப்பிடித்தாலோ 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 145 படி ரயில்களில் மது குடிப்பது, புகைப்பிடிப்பது குற்றம். இது குறித்து 139 என்ற உதவி எண்ணில் பேசஞ்சர்ஸ் புகார் அளிக்கலாம். ரயில்களில் மது குடிப்பது, புகைப்பிடிப்பது உறுதி செய்யப்பட்டால் 500 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும் என அந்த சட்டம் கூறுகிறது. 2000 கிலோமீட்டர் தூரம் வரை போகும் கோல்டன் ஆரிஜின் ஏவுகணைகளை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை பிரம்மோஸை விட பல மடங்கு வேகம் என தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நம் சுகோய் ரக போர் விமானங்களில் இந்த ரக ஏவுகணை எளிதாக பொருத்த முடியும் என்பதால் இதனை வாங்குவது குறித்து நம் நாடு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. பிரதமர் மோடி அவருடைய இஸ்ரேல் பயணத்தில் இது குறித்தான கருத்துக்கள் வெளியாகும் என தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 300 ஜவுளி ஆலைகள் மூடப்பட்டதாகவும், இந்த எண்ணிக்கை தற்போது 1672 ஆலைகள் மட்டுமே செயல்பாட்டில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2 லட்சம் விசைத்தறிகள் செயல்படாமல் அகற்றப்பட்டன எனவும் ஜவுளி தொழில் பிரதிநிதிகள் தரப்பில் கூறப்படுகிறது. திருப்பதி பெருமாள் கோயிலின் லட்டு பிரசாதத்தின் தரத்தை உறுதி செய்ய 3.50 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன இயந்திரங்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய ஆந்திர அரசு முடிவு செய்துள்ளது. நேற்றைய விலை தங்கம் 1 கிராம் 14,860, வெள்ளி 1 கிராம் 300 ரூபாய், US டாலர் 90 ரூபாய் 89 காசுகள், கச்சா எண்ணெய் $71 49 சென்ட்டுகள் ஒரு பேரலுக்கு என்று இருந்தது.